சிம்பிளா, ஈஸியா 5 நிமிஷத்துல நார்த் இந்தியால பண்ணக்கூடிய சோம்பு ஷர்பத். அதாவது ஷர்பத்துன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துட்டு, ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கூட. இதில வந்து ஃபைபர் எல்லாம் இருக்கு. நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்பத்துக்கு முதல்ல சோம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கசகசா, ஏலக்காய், அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சமா மிளகு. இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த பவுடர் அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 வாரம் வரைக்குமே நம்ம வச்சுட்டு, வேணுங்கிறப்ப நம்ம ஷர்பத் பண்ணிக்கலாம். பால் ஷர்பத்தா இருக்கட்டும், இல்ல லெமன், ஆரஞ்சு எதில வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஆற வச்சுட்டு மிக்ஸியில போட்டுட்டு, தேவையான அளவு சுகர் இல்லைன்னா ப்ரவுன் சுகர் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிடணும். இதிலேயே நீங்கள் குல்ஃபி எல்லாம் பண்ணலாம். நல்லாயிருக்கும். குல்ஃபி ஐஸ்கிரீமும் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் தேவையான அளவு, காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா ஸ்லிம் மில்க், நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், ஆல்மண்ட் மில்க் ஊற்றிக்கலாம், ஓட்ஸ் மில்க் கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக சப்ஜா சீட்ஸ். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா, முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாம். சோம்பு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்லது. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல ஒரு சோம்புங்கிறது வெயில் காலத்துக்கு உடம்புக்கு நார்மலாகவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனலும் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் வெப்சைட்டையுமே கிட்டத்தட்ட 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது.